வாசக தோழமைகளுக்கு வணக்கம். அடுத்து என் கையில் இருக்கிற புத்தகம் வீரயுக நாயகன் வேல்பாரி அப்படிங்கிற புத்தகம். இந்த புத்தகத்தை நான் முதல்ல ஒரு ஒளி புத்தகமாக தான் கேட்டேன். நம்ம எப்போவுமே ஒரு 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 புக்கு ஏதோ ஒன்று நம்ம கேட்கும்போது நம்ம என்ன செய்வோம், நம்ம மூளை என்ன செய்யும் அப்படின்னா, அதை நம்ம ஆழ்ந்து கேட்கும்போது நம்மளை அறியாமையே அது ஒரு சித்திரத்தை நம்ம மூளைக்குள்ளே அதுவே ஒரு 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 கற்பனையாக ஒரு காட்சியை அதுவே வரைஞ்சிக்கும். அந்த மாதிரி என்னுடைய கற்பனையில் நான் நிறைய பிக்சர்ஸ் அப்படி நைட்டு தூங்கும்போது அந்த மாதிரிலாம் நிறைய எனக்கு பிக்சர்ஸாக ஓடும். அதுக்கப்புறம் புக்காக எனக்கு கிடச்சப்போ புக்கு படிக்கிறப்போ எனக்கு என்னாச்சு, அந்த நான் கற்பனை பண்ண காட்சிகள் அப்படியே இந்த புத்தகத்தில் ஓவியங்களாக வரையப்பட்டுருச்சு. மணியம் அவர்கள் சூவை அவர்களுடைய படைப்புக்கு இன்னும் கொஞ்சம் உயிரூட்டியிருந்ததை நான் அந்த இடத்துல பார்த்தேன். இந்த புத்தகத்தில் ஒரு சமயம் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தப்போ என்னாச்சு, இந்த வேல்பாரி நான் 2 தடவை படிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா நான் கேட்குற மாதிரி எனக்கு இது தூண்டுச்சு. அப்படி ஒரு ஈர்ப்பு, ஒரு காதல்னே சொல்லலாம் அந்த புத்தகத்து மேலே எனக்கு. கிட்டத்தட்ட இந்த புத்தகம் 4 முறை நான் படிச்சிருக்கேன். 5வது முறை முதலாக நான் ஒளி புத்தகமாக அந்த வேல்பாரியை தான் பண்ணேன். ஃபஸ்ட்டு பண்ணும்போது எனக்கு அவ்வளோ ஒரு தேர்ச்சி கிடையாது. இருந்தாலும் எனக்கு இவ்வளோ நிறைய புத்தகங்கள் வாசித்து ஒரு தேர்ச்சி பெற்றதுக்கப்புறம் எனக்கு இன்னும் பெஸ்ட்டாக பண்ணணும் வேல்பாரி புத்தகத்தை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த 111 பாகங்களையும் ஒளி புத்தகமாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் இப்போது இந்த புக்கை எடுத்திருக்கேன். நம்ம வாழ்க்கையில் புக்கே படிக்கலை, நான் படிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற ஏதோ ஒரே ஒரு புக்கு படிக்கணும் அப்படின்னா வேல்பாரி புக்கு சொல்லலாம். வார இதழ்களில் 111 வாரங்களாக அந்த கதைகள் வந்துச்சாம். ஆனால் அப்போ உள்ள வாசகர்கள் ரொம்ப பாவம். என்னால் இதோடைய கண்டினியூட்டி தெரியாமல் ரொம்ப இருக்கவே முடியல. அப்படியே உடனே நான் படிச்சுக்கிட்டே இருக்கிறேன், தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கேன். பாவம் வார இதழில் வந்தப்போ வாசகர்கள் ரொம்ப காத்திருக்க வேண்டியிருக்கும். 111 வாரங்கள்லாம் சும்மாவா. அதுக்கப்புறம் இது ஒரு முழு படைப்பாக கொடுத்ததுக்கப்புறம் தான் இது இன்னும் மேலும் உயிர் பெற்றுச்சு. கதை ரொம்ப வேகமாக இன்னும் ஃபாஸ்ட்டாக அப்படி போய்கிட்டே இருந்துச்சு. எந்த இடத்துலையுமே லேக் ஆகிருக்காது. அதே மாதிரி இந்த புத்தகத்தில் என்ன இல்லைன்னு கேட்கணும். எதுவுமே இல்லாமல் இல்லை, எல்லாமே இருக்கும். அன்பு, காதல், வீரம், கொடை, எல்லாமே, பண்பாடு, எல்லாமே இந்த ஒரே புக்கில் இருக்கும். எல்லாருமே கண்டிப்பாக வாழ்நாளில் ஒரு தடவையாச்சும் படிக்கணும் அப்படின்னு ஒரு புக்கும் அப்படின்னா வேல்பாரியை நான் சொல்லுவேன். நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஸ்கூல் படிக்கும்போது இந்த முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரிங்கிற ஒரு வேர்டில் தெரிஞ்ச ஒரு பாரியை உள்ளூர் போய் படிக்கிறது இந்த புத்தகம். பின்னாட்களில் இது திரைப்படமாக வரவும் வாய்ப்பு இருக்குது. எப்படி பொன்னியின் செல்வன் வந்துச்சோ அப்படி ஒரு இது. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த புத்தகத்தை ஒரு காலம் இதோடைய பிரமிப்பை படமாக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. அவ்வளவு பிரமிப்பான எழுத்துக்கள் இந்த புக்கில் இருக்குது. சூவை அவ்வளவு அருமையாக எழுதியிருப்பார் அந்த புத்தகத்தை. கேட்கலாம் வேல்பாரி.